மகளிர் உரிமை தொகையை நீங்க சீர்வரிசைன்னு சொல்லி பெருமையா சொன்னீங்க. அந்த நடிகை குஷ்புன்றவங்க வந்து அது வந்து பிச்சைன்னு சொல்றாங்க. அவங்க வந்து நடிகையா மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, மத்திய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினராகவும் இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த மாதிரி ஒரு விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களெலாம் கோடி கோடியாக சம்பாதிச்சவங்க. அவங்க வந்து 1000 ரூபா வந்து அவங்களுக்கு டிப்ஸ் போடுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏழைகளுக்கு குடும்ப நடத்துறவங்களுக்கு குடும்ப குழந்தை குட்டைகள் வைத்து குழந்தைகள் பெற்றுள்ளவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏழைகள் குடும்பத்துக்கு அவர்களுக்கு ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் போல அவர்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள். அவங்க டிப்ஸ் கொடுக்குற அவங்க அது வந்து இது மக்களுக்கு உயிருக்கு ஆதாரமாக, வாழ்வதற்கு ஆதாரமாக இந்த உரிமை தொகை வழங்கப்படுவது கொச்சைப்படுத்துவது அசிங்கம். வாங்குவதை பெரும்பாலான கிட்டத்தட்ட 1,15,00,000 மகளிர் இந்த தினம் அந்த உரிமை தொகையை உரிமையாக பெறுகின்றார்கள். அது பெருமையாக பெறுகிறார்கள். இது போன்ற 1 கோடி மக்கள், 1 கோடி பெண்கள், 1,15,00,000 பெண்களை கொச்சைப்படுத்துவதாக தான் அந்த பேச்சு இருக்கும் என்பதை என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி போல் முதல்வர்கள் அந்த உணர்வுடன் அவர் இந்த உரிமை தொகையை வழங்கினார். அந்த உரிமை தொகையை வழங்குவதை பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு பாராட்டுவதற்கு மனதில்லை. ஆக இதுவை கொச்சைப்படுத்துகிறார்கள். அது அவருடைய அகங்காரத்தை காட்டுகிறது. பாஜக கூட சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாரோட கட்சி சேர்ந்ததுனால அவங்க குடும்பம் பெருசாயிருச்சுன்னு சொல்றாங்க. கட்சியே இல்லைப்பா, எனக்கு தெரியாது. அவங்க குடும்பம் எந்த குடும்பம்? பாஜகவோட குடும்பம். அதுதான் சொல்லுங்க, எனக்கு எந்த குடும்பம்னு தெரியலப்பா. நீ சொல்றது எந்த குடும்பம் பெருசாச்சு தெரியல. ஆக ஒரு வலிமையான கூட்டணியை நம்முடைய முதல்வர்கள் உருவாக்கின்றார்கள். அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒரு வலிமையான கூட்டணியை முதல்வர் உருவாக்கியிருக்கிறார்கள். அதுதான் அவங்க இப்போ அது இல்லாத குடும்பத்தை பெருசாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. கடலூர் சிதம்பரம் பாராளுமன்ற வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக எங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருக்குது, பெண்களுடைய ஆதரவு இருக்கிறது. அதை கண்கூடாக நீங்களே பார்த்துக்கணும். இந்த அரங்கம் வந்து பொது நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்ட அரங்கம். ஆனால் முதல்வர்களுடைய திட்டத்தை மக்கள் எல்லோரும் ஆமோதித்து அவர்கள் அனைவரும் தன்னுடைய யாரார் எவ்வளோ பேர் வாங்கிறோம் இந்த அரங்கமே கை தூக்குகிறது. ஆக எல்லோருக்கும் மக்களுக்கு அரசாங்கத்தின் திட்டம் சென்றடைகிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஒதுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க.